இன்னைக்கு நம்ம ஓப்போல இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் பார்க்க போறோம். ஓப்போ ரெனோ 11 சீரிஸ் இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஜான் 12 வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் போன் ஒரு 35,000 ரூபாய் பட்ஜெட்குள்ள தான் வருது. இந்த ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம வீடியோல பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஃபுல்லா மிஸ் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்போ ரெனோ 11 சீரிஸ். இந்த 11 சீரிஸ்ன்னு சொல்லும்போது எத்தனை வேரியன்ட் வருதுன்னு தெரியல. பட் Flipkartோட பேஜ்லயே வந்து 11 சீரிஸ் மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி இது 11ஆவும் இருக்கலாம், 11 ப்ரோவாவும் இருக்கலாம். பட் இந்த 35,000 பட்ஜெட்ட வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா 11 ப்ரோவா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த Oppo Reno 11 சீரிஸ் வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்டுக்கு எல்லா விதத்திலயுமே ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி ஆகட்டும், கேமரா, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்ப்ளே எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் குடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட டிசைன் பார்த்தீங்க அப்டின்னா, யூனிக்கா குடுத்திருக்காங்க. இப்ப வர ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே அந்த டிசைன் அண்ட் லுக்ல ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஏன்னா பார்த்தோனே அட்ராக்டிவா வாங்கணும் அப்டின்றதுக்காக. அதே மாரி தான் இந்த Oppo Reno 11 சீரிஸ்லயும் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு யூனிக்கான ஸ்டைல்ல குடுத்திருக்காங்க. 3D இச்சிங் ப்ராசஸ் அப்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன பார்க்கும்போதே தெரியுது. இதோட பேக் பேனல் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த 3D லுக்ல குடுத்திருக்காங்க. அந்த ஒயிட் கலர் வேரியன்ட் வந்து ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. இந்த Oppo Reno 11 சீரிஸோட மெயின் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே. டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் இதோட சைஸ் வந்து 6.7 இன்ச்க்கான ஒரு 3D AMOLED டிஸ்ப்ளே, கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே வந்து குடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட். இதோட ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 93% கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்ப்ளே வந்து 1.07 பில்லியன் கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்ல ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. இதுல MediaTek Dimensity 8200 ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் வந்து Snapdragonோட 888 பிளஸ் ப்ராசஸருக்கு ஈக்குவலான ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு 35% ஃபாஸ்டஸ்டான கிராஃபிக் என்ஹான்சிங் எல்லாமே இருக்கும் கேமிங் விளையாடுறப்ப. அண்ட் அது மட்டும் இல்லாம 20%க்கான பேட்டரி எஃபிஷியன்சி கூட இருக்கு. அண்ட் இதுல கலர் OS கொடுத்திருக்காங்க. Android 14க்கான OS தான் கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராசஸர். நெக்ஸ்ட் கேமரா. கேமராவை பொறுத்த வரைக்கும் Oppo Reno சீரிஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேமரா சென்ட்ரிக்கா தான் வந்து எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரியே இந்த 11 சீரிஸ்லயும் கேமராவை ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுல ரியர் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ரியர் செட்டப் கொடுத்திருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா. அதுக்கு சென்சார் வந்து சோனியோட IMX 890 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட. செகண்டரி கேமரா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 32 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிபோட்டோ போர்ட்ரேட் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்குமே சோனியோட IMX 709 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. தேர்டா பாத்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸோட இதுக்குமே சோனியோட IMX 355 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. சோனியோட இந்த பிளாக்ஷிப் லெவல் சென்சார்ஸ் எல்லாமே இந்த கேமராஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட செல்ஃபி கேமரா வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவு நல்ல கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அண்ட் குவாலிட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா Oppo Reno சீரிஸ் வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க யூஸ் பண்ணிருக்க சென்சார்ஸ் எல்லாமே சோனியோட சென்சார்ஸ். நெக்ஸ்ட் பேட்டரி. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதுல கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல 4600 mAh பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் 5000 mAh கொடுத்திருக்கலாம். ஏன் இந்த பேட்டரி கெப்பாசிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி இந்த ப்ராசஸர்ல வந்து 20%க்கான பேட்டரி எஃபிஷியன்சி இருக்கிறதுனால போல. அட்லீஸ்ட் இந்த சார்ஜர்லயாவது இவங்க 100 வாட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கலாம். இதுலயுமே வந்து கம்மி பண்ணி 80 வாட்ஸ்க்கான ஒரு சூப்பர் புக் ஃபிளாஷ் சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பேட்டரிக்கு வந்து 4 இயர்ஸ்க்கான டியூரபிலிட்டி கொடுத்திருக்காங்க. பட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. அண்ட் தென் இந்த ஸ்மார்ட் போனோட வெயிட் அண்ட் திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து 184 கிராம்ஸ் தான் இருக்கு. அண்ட் திக்னஸும் வந்து 7.6 mm தான் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஸ்லிம்மஸ்டான ஸ்மார்ட் போனா தான் இருக்கு. ஃபைனலி இப்ப பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 35,000ல தான் இந்த ஸ்மார்ட் போன் வருதுன்னு. என்ன வேரியன்ட்ல வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பேஸ் வேரியண்டா 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல வருது. 12GB நீங்க வர்ச்சுவலாவும் வந்து +12 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டோட்டலா வந்து 24GB RAM வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன கலர்ஸ் வருது பாத்தீங்கன்னா 2 கலர்ஸ்ல ஒன்னு ஒயிட் இன்னொன்னு கிரீன். ஃபைனலி இந்த 35,000 பட்ஜெட்டுக்கு கேமரா, டிஸ்ப்ளே, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலயுமே இந்த ஸ்மார்ட் போன் வந்து சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு கேமரா பிளஸ் கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் போன் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா
இந்த Oppo Reno 11 சீரிஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகும். அண்ட் இந்த Oppo Reno 11 சீரிஸ் வந்து Oppo Reno 11ஆ வருமா இல்ல 11 Proவா வருமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள செலக்ட் பண்ணுங்க.